வணக்கம் நண்பா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10,000க்குள்ள இருக்கிற போன்ஸ் தான் பட்ஜெட் செக்மெண்ட் போனா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 15,000க்குள்ள இருக்கிற போன்ஸா மாறிச்சு. அதுக்கப்புறமா இப்போ 20,000க்குள்ள இருக்கிற மொபைல் போன்ஸ் தான் பட்ஜெட் செக்மெண்ட் போனா நம்ம மாறலைங்க, நம்மள அப்படியே மாத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி 20,000க்குள்ள இருக்கிற ஒரு பட்ஜெட் பிரீமியம் மொபைல், பட்ஜெட் இல்லைங்க, பட்ஜெட் பிரீமியம் மொபைல் என் கையில இருக்கு. ஸோ ஆக்சுவலா நான் K20 Pro ப்ரிஃபர் பண்ணேன். ப்ரோ வாங்குற என்கிட்ட அந்த அளவுக்கு காசு இல்லை. K20 ப்ரிஃபர் பண்ணேன். K20ல இருக்கிற பல ஃபீச்சர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்போ என் கையில இருக்கிற இந்த மொபைல் இருக்கு. K20 21,000 வருது. என் கையில இருக்கிற மொபைல் என்ன அப்படின்னா Realme X. ஸோ K20 கம்பேர் பண்றப்போ Realme Xல ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை கம்பேர் பண்றப்போ 21,000 அதை நம்ம வாங்குறதுக்கு இந்த மொபைலை வாங்கிட்டு போயிடலாம். இந்த மொபைலோட பிரைஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நானும் சொல்றேன். இப்போ இந்த மொபைலை நம்ம அன்பாக்சிங் பண்ணலாம். நிறைய பேர் பண்ணிட்டாங்க, அன்பாக்சிங் பண்ணிட்டாங்க. ஸோ என்னோட அன்பாக்சிங் பார்க்கறதுக்கு ஒரு 4 பேராவது இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதை அன்பாக்சிங் பண்ணலாம். ஸோ ரியல்மியோட பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2-3 கலரா மாறிடுச்சு. இப்போ கடைசியா ஒயிட் கலர்ல வந்து நிக்குது. ஸோ இந்த Realme X பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வேரியன்ட்ல வருது. ஸ்பைடர்மேன் எடிஷன் சொல்லி ஒரு பாக்ஸ் வருது. அந்த பாக்ஸ் மட்டும் தான் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமா இருக்கும். ஆனால் உள்ள இதே மொபைல் ஃபோன் தான் இருக்கு. பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா ஹே வெல்கம் டு Realme ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகன் மாதிரி எழுதியிருக்காங்க. ஆல்ரெடி நான் ரெட்மி ஃபேமிலியில் இருந்திருக்கேன். ஸோ இப்போவும் ரெட்மி ஃபேமிலியில் தான் இருக்கேன். Realme ஃபேமிலியில் நம்ம சேர்ந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாக்ஸை அப்படியே மேலே தூக்கணும் அப்படின்னா இதுக்குள்ள நிறைய பேப்பர் ஒர்க்ஸ், உள்ள ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம மொபைல் ஃபோன் இருக்கு, மொபைல் ஃபோன் வச்சாச்சு. அதுக்கப்புறமா உள்ள ஒரு ஓக் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு USB-C டைப் கேபிள் கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ இந்த சின்ன பாக்ஸுக்கு வரலாம். இந்த சின்ன பாக்ஸ்க்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ரப்பரா இல்ல பிளாஸ்டிக்கா அப்படின்னு சொல்லி தெரியாம ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா இதை நம்ம போட்டோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால நான் மோஸ்ட்லி கவர் யூஸ் பண்ண மாட்டேன், தனியா வச்சிடலாம். ஒரு சில பேப்பர் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அப்படியே தனியா வச்சிடலாம். இப்போ நம்மளோட மொபைல் போனுக்கு வரலாம். ஸோ மொபைல் போன் ஒரு சாதாரண ஒரு கவர் மட்டும் தான் சுத்தி வச்சிருக்காங்க. மேல இருந்து அப்படியே டிராக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ மேல இருந்து டிராக் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இந்த மொபைலோட பாடியை பத்தி பார்க்கறப்போ மேல ஒரு பாப்அப் கேமரா வருது. இதோட ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிம் போடுற அளவுக்கு ட்ரே இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மேல ஒரு சிம் இஜெக்ட் பண்ற ஒரு ஓட்டை இருக்கு. அதுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பவர் ஆன் ஆஃப் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பவர் ஆன் ஆஃப் பட்டனுக்கு மேல ஒரு எல்லோ கலர் கோட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் அப் வால்யூம் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வழக்கத்துக்கு மாறா இருக்கு. நம்ம எப்பவுமே இந்த சைடில் பார்த்து தான் பழக்கம். இது இந்த சைடு வரப்போது கொஞ்சம் வழக்கத்துக்கு மாறா இருக்கு. பேக் சைடில் அப்படின்னு சொல்லி பார்க்கறப்போ 2 கேமரா. ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா 2 கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு கேமராக்கு 2 கோல்டு ரிங் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் பிரீமியம் லுக்கா இருக்கு. கீழே இன்னொரு கேமரா இருக்கு, ஒரு செகண்டரி கேமரா இருக்கு. அதுக்கு பெருசா இல்லை. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு LED ஃபிளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. கீழே பார்க்கறப்போ ரியல்மியோட லோகோ கொடுத்து ரொம்ப டீசென்டான ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. கிளாசி ஃபினிஷிங்ல இருக்கு. இதுல 4 கலர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒயிட், ப்ளூ, அதுக்கப்புறமா ஆனியன், கார்லிக் அப்படிங்கிற மொத்தம் 4 கலர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஓகே. ஃபிங்கர் பிரிண்ட் எங்கடா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் எங்கேயுமே இல்லை, இன் டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. ஸோ இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்டா இருக்குங்க, ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கு. K20 Pro நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். அதை கம்பேர் பண்றப்போ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கு. ஸோ நான் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணதில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கப்புறமா இந்த மொபைலோட பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கறப்போ 3765 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது என்ன நம்பர்னு சொல்லி தெரியல. ஒன்று 3800 கொடுத்துருக்கலாம், இல்லை 700 கொடுத்துருக்கலாம். இது என்ன நம்பர்னு சொல்லி தெரியல. 3765 mAh கொடுத்துருக்காங்க. கொடுத்தாலும் பேட்டரி பேக்கப் ரொம்ப நல்லாவே இருக்கு நான் யூஸ் பண்ண வரைக்கும். மொபைலோட கேமரா அப்படின்னு சொல்லி பார்க்கறப்போ பின் பக்கமா 48 மெகா பிக்சல் ஒரு பிரைமரி கேமராவும் 5 மெகா பிக்சல் செகண்டரி கேமராவும் கொடுத்துருக்காங்க. முன் பக்கமா கேமரா முன்னாடி இல்ல, மேல இருந்து வரும். ஸோ பாப்அப் இருக்கிறதுனால மேல இருந்து ஒரு கேமரா வரும். ஸோ அந்த கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 16 மெகா பிக்சல் கேமரா. 16 மெகா பிக்சல் கேமராவை இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கு. கேமராவோட அந்த குவாலிட்டி, அந்த இமேஜ் எக்ஸ்போசர் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கு. கேமராவை பொறுத்த வரைக்கும் நான் திருப்தின்னு தான் சொல்லுவேன். ஃப்ரண்ட் கேமராவும் ஓகே, பேக் கேமராவும் ஓகே. எனக்கு ரெட்மி K20 Proவை கம்பேர் பண்றப்போ இதுல நல்லாவே இருக்கு. K20 Pro நான் கேமராவும் செக் பண்ணி பார்த்தேன். அதை கம்பேர் பண்றப்போ இந்த மொபைலோட கேமரா ரொம்ப திருப்தியாகவும் இருக்கு. அதுக்கு அடுத்தது இப்போ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் கேமிங் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. கேமிங் நான் வளர்ந்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கு. இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா கேம் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேம் ஸ்பேஸ்க்குள்ள உங்க மொபைலில் இருக்கிற கேம்ஸ் எல்லாமே அதில் வந்துடும். இந்த மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா PUBG லைட் வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா சைபர் ஹண்டர் வச்சிருக்கேன். சைபர் ஹண்டர் நான் வளர்ந்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா லாகிங் இஷ்யூ அப்படிங்கிற அந்த பேச்சுக்கு இந்த மொபைல்ல இடமே இல்லை. ஃபோன் ஹீட்டிங் அப்படிங்கிறது நான் ரொம்ப நேரமா சைபர் ஹண்டர் விளாண்டேன். ஃபோன் ஹீட்டிங் அவ்வளோக்கு ஆகல. ஸோ இதில் ஃபேன் எல்லாம் கிடையாது, ஆனால் ஃபோன் ஹீட்டிங் அவ்வளோக்கு ஆகல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா கேம்ஸை நல்லாவே பூஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த கேம் ஸ்பேஸ் வழியா. இந்த மொபைல்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்னாப்டிராகன் 710 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அதனால கேமிங்க்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே இருக்காது, நல்லா ஃபாஸ்டாகவும் இருக்கு. இதுல 4 GB RAM அதுக்கப்புறமா 8 GB RAM இருக்கிற 2 வேரியன்ட்
வேரியன்ட் இருக்கு. என் கையில் இருக்கிறது 4GB RAM. 4GB RAM போதுமானது தான். 8GB அப்படிங்கிறப்போ 20,000 கிராஸ் பண்ணி போயிடும். இந்த மொபைலில் 128GB UFS 2.1 மெமரி கொடுத்துருக்காங்க. அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். 128GB மட்டும் தான் இருக்கு. 64GB வேரியன்ட் இதில் வரவும் இல்லை, வரவும் வராது. அடுத்ததா இந்த மொபைலோட OS Android 9க்கு மேலே கலர் OS 6.0 வச்சு பில்ட் பண்ணியிருக்காங்க. MIUI மாதிரியே இருந்தாலும் MIUI அளவுக்கு இதில் ஆட்ஸ் இல்லை. ஸோ ஆட்ஸை உங்களால் பார்க்க முடியாது. அதனாலவே பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். என்னடா வெறும் நல்லது மட்டுமே சொல்லிட்டு இருக்கேன், இந்த மொபைலில் கெட்டதே இல்லையா, கான்ஸே இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறவங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. கான்ஸும் இருக்கு. பெரிய கான்ஸ் இல்லை, எல்லாமே சின்ன சின்ன கான்ஸ் தான். என்ன அப்படின்னா நம்ம மொபைலில் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் லாக் வச்சிருக்காங்க பாருங்க, ஸ்க்ரீனில் வச்சிருக்காங்க. அது நம்ம அமுத்தி பிடிச்சா மட்டும்தான் டக்குன்னு ஓப்பன் ஆகுது. மேலால வைக்கிறப்போ அதனால ரெகனைஸ் பண்ண முடியல. சாதாரண இந்த மாதிரி மொபைல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெச்சோனே எடுத்துரும். ஸோ வெச்சோனே நமக்கு அன்லாக் ஆயிரும். இதில் அந்த மாதிரி ஆக மாட்டேங்குது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இதுல இருந்து மேலே வர பாப்அப் கேமரா ஃபேஸ் அன்லாக்காக நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா ஃபேஸ் அன்லாக்காக ஒவ்வொரு தடவையும் இந்த கேமரா மேலே வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஸோ அந்த வந்துட்டு போகிற அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கு. டக்குன்னு அன்லாக் ஆக மாட்டேங்குது. ரொம்ப இல்லைனாலும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா இதில் 128GB மெமரியோட நிறுத்திட்டாங்க. ஸோ இதில் நம்மளால எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியாது. மெமரி கார்டு சப்போர்ட் பண்ணாது. ஸ்லாட்டும் இதில் கொடுக்கல. 2 நானோ சிம் கார்டு மட்டும்தான் உங்களால் இந்த மொபைலில் போட முடியும். இது ஒரு பெரிய பிரச்சனையாக எனக்கு தெரியல. இந்த மொபைலோட ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே சேர்த்து இவ்வளோ நல்லது கொஞ்சோண்டு கெட்டதோட சேர்த்து 18,000 ரூபா வருது. ஸோ 18,000க்கு இது வர்த்து இல்லை. 1000 ரூபா ஆஃபரோட 16,999 ரூபாய்க்கு இந்த மொபைலை இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் வித்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த காஸ்ட்டுக்கு இது ரொம்ப வர்த்தான மொபைல். ஸோ 17,000க்கு கொடுக்குறனால மட்டும் எனக்கு இந்த மொபைல் ஓகே. அது என்னோட ஒப்பீனியன் தாங்க. ஸோ உங்களுக்கு உங்களோட ஒப்பீனியன் இருக்கும். எனக்கு இது ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற அந்த லைக்கும் நீங்கள் பண்ணுற அந்த ஒரு கமெண்ட். ஸோ நிறைய அன்பாக்சிங் நம்ம பண்ணலாமா, நல்ல மொபைல்ஸை மட்டும் எடுத்து அன்பாக்சிங் பண்ணலாமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நம்மளோட சேனல்ல இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும். அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு பெல் ஐகான் கிரியேட் ஆகும். அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட சேனல்ல இது மாதிரி வரக்கூடிய எல்லா வீடியோஸ்மே நோட்டிஃபிகேஷனா உங்க மொபைலுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ வீடியோ பார்க்கறதோட மட்டும் நிறுத்திக்காம இந்த வீடியோவை உங்களோட 2-3 ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது ஃபோன் வாங்கணும்னு சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. 100% அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். தமிழில் கற்போம், தமிழை காப்போம். நன்றி.